அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிட சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு நான் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அதை லெக்ஷாஸ்ரீ அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்போட்டறுத்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஒரு ஜோதிட பெரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் பெற இருப்பவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்னோட விளக்கங்கள் இந்த பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். லெக்ஷாஸ்ரீ என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் நல்லா படிப்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு ஆடை அலங்கார மேக்கப் பிரியராக இருப்பீங்க. நாலாவது பாயிண்ட்டு ஒன்றும் உங்களுக்கு தாய்மாமனே இருக்க மாட்டார், அப்படி இருந்தாலும் அவரால் பிரயோஜனம் இருக்காது. அஞ்சாவது பாயிண்ட்டு மற்றவங்களை விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. ஆறாவது பாயிண்ட்டு தம்பி தங்கச்சி மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க, அதற்கு மாறாக அவர்களால் உங்களுக்கு ஏமாற்றமே ஏற்படும். ஏழாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் 2 தர முடியவங்க இருப்பாங்க. எட்டாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் உண்டு. 9வது பாயிண்ட்டு அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. 10வது பாயிண்ட் வரட்டு பிடிவாத குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. 11வது பாயிண்ட் எந்த விஷயத்திலையும் பொறுமை நிதானம் இருக்காது. 12வது பாயிண்ட் முன்னேற்ற தடைகள் நிறைய சந்திப்பீங்க. 13வது பாயிண்ட் அவசர புத்தி உண்டு. 14வது பாயிண்ட் சகோதர பகை உண்டு. 15வது பாயிண்ட் அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க பிரம்மச்சாரியாகவோ அல்லது வாழ்க்கையை பாதிக்கப்பட்டோ இருந்திருப்பாங்க அல்லது சின்ன வயசில் இறந்து போயிருப்பாங்க. 16வது பாயிண்ட் பணம் விஷயத்தில் பிரச்சனைகளையும் பணத்தை நம்பி கொடுத்து ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு, கவனமாக இருக்கணும். 17வது பாயிண்ட் கேஸ்ட்ரிக் பிரச்சனை உண்டு. 18வது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் எவ்வளோதான் நல்லா படித்தாலும் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க அல்லது அரியர் போட்டு தான் படிச்சிருந்திருப்பீங்க. 19வது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் மனசு நிம்மதியே இல்லையே அப்படின்னு அடிக்கடி தவிப்பீங்க. 20வது பாயிண்ட் அப்பாவுக்கு ஆயுள் குறைபாடு பிரச்சனை அல்லது ஆரோக்கிய குறைபாடு பிரச்சனை உண்டு. 21வது பாயிண்ட் வாலிப வயசில் ஒரு காதல் ஃபெயிலியராக இருக்கும். 22வது பாயிண்ட் வாகன யோகம் உண்டு. 23வது பாயிண்ட் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுத விரும்ப மாட்டீங்க. 24வது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு ஆண் குழந்தை இருக்காது, இல்லைன்னா ஆண் குழந்தை நினச்ச ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 25வது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு. 26வது பாயிண்ட் சோம்பல் தனம், அசால்ட்டு தனம், பிறவை பார்த்துக்கலாங்கிற அசால்ட்டு குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. 27வது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் அமையும். 28வது பாயிண்ட் இல்லற வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு. 29வது பாயிண்ட் கணவரின் செயல்பாடு காரணமாக அவர் அதிக மதிக்காத நிலை ஏற்படும். 30வது பாயிண்ட் இரத்த பந்த உறவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு. 31வது பாயிண்ட் டென்ஷன் ப்ரெஷரான வேலை தான் உங்களுக்கு அமையும். 32வது பாயிண்ட் அம்மா மேலே கோபமும் அம்மா மேலே வெறுப்புகளும் உண்டு. 33வது பாயிண்ட் கணவருக்கு ஃபைனான்சியல் ரீதியான பாதிப்பு உண்டு. 34வது பாயிண்ட் வயசு வித்தியாசம் உள்ள கணவர் அமைவார். 35வது பாயிண்ட் ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 36வது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு. 37வது பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க. 38வது பாயிண்ட் ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி எடை போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க. 39வது பாயிண்ட் வீடு வாகனத்தால் அடிக்கடி செலவுகளை சந்திப்பீங்க. 40வது பாயிண்ட் உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ அமைஞ்சிரும். 41வது பாயிண்ட் பிரசவ காலத்தில் உங்களுக்கு சிசேரியன் டெலிவரியே நடக்கும். 42வது பாயிண்ட் மனசு தடுமாற்றம் உண்டு, நிலையான முடிவு உங்களால் எடுக்க முடியாது. 43வது பாயிண்ட் உங்கள் அப்பா உங்கள் தாத்தாவுக்கும் திதி தரப்படமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார். ஸோ இது பித்ரு சாபங்க. ஸோ திதி தரப்படம் அவசியம் கொடுக்கணும். 44வது பாயிண்ட் இதன் காரணமாக ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். 45வது பாயிண்ட் பூர்வீக சொத்துக்களில் வம்பு வழக்கு வில்லங்க பிரச்சனை சந்திப்பீங்க. 46வது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும். 47வது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு. 48வது பாயிண்ட் எவ்வளோ கடன் பட்டாலும் அடைச்சிருவீங்க. 49வது பாயிண்ட் இட வீடு சொத்தால் லாபம் உண்டு. 50வது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருவாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. இத்துடன் லெக்ஷாஸ்ரீ என்ற பேருக்கு நான் 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 50 பலன் சொல்கிறேன் அப்படி நாங்கள் ஜாதகத்தை சின்ன அதிகமாகவும் இல்லை துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.